இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிளசிபோ எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். பிளசிபோ எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நார்மலா தான் நடக்குது. ஆனா, நீங்க பிலீவ் பண்றதுனால தான் அது நடக்குதுன்னு நீங்க நெனைக்கும்போது தான், அது வந்து பிளசிபோ எஃபெக்ட்டா மாறுது. எப்படி சொல்றேன்னா, சில பேருக்கு வந்துட்டு இருக்கும் தலை வலிக்கும். தலை வலிச்சா காஃபி குடிச்சா சரியாயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிலீஃப். ஸோ, அவங்களுக்கு எப்ப தலைவலி வந்தாலும் அவங்களுக்கு காஃபி குடிச்சா சரியாயிடும். ஏன்னா, அதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா, சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா, தலை வலிக்கும்போது தண்ணி தான் நெறையா குடிக்கணும். அதாவது காஃபியோ, டீயோ வந்து உங்கள டீஹைட்ரேட் பண்ணும். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து டீ, காஃபி குடிக்கிறத தான் நிறுத்த சொல்லுவாங்க. அது உங்க பாடிய நல்லா டீஹைட்ரேட் பண்ணிடும். ஸோ, தலை வலிக்கும்போது தண்ணி குடிக்கிறது தான் நல்ல விஷயம். தூங்குறதும், ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்ல விஷயம். அதே மாரி இன்னும் நம்ம நெறைய பேர் பண்ணுவோம்ல, ஜண்டு பாம் போட்டா தலைவலி சரியா போயிடும் அப்படிங்கிறது. அதுவுமே வந்து ஒரு பிளசிபோ எஃபெக்ட் தான். அதாவது பிளசிபோ எஃபெக்ட் எப்படின்னா, அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலா கூட கோரிலேஷன் இருக்க வேணாம். நீங்க நம்புறதுனால தான் நடக்கும். நெறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதாவது பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு டாக்டர்ஸ்ட்ட போனா மருந்து மாத்திரை சரி பண்றது என்னமோ பாதி தான். அதுக்கு மேல நீங்க சரியாகணும்னா, நீங்க நம்பணும். அந்த மருந்து மாத்திரை அவங்கள சரி பண்ணுதுன்னு நீங்க நம்பணும். நீங்க நம்புனா மட்டும் தான் அது சரியாகும் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த பிலீஃப் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. பிளசிபோ எஃபெக்ட் வந்து ஒரு நல்ல விஷயம். பிலீஃப் இருக்கணும் தான். அது எப்ப தப்பா மாறுதுன்னா, எது நடந்தாலும் கடவுள் தான் செய்றாரு. கடவுள் தான் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்றப்போ தான் வந்துட்டு அது தப்பா மாறுது. உன்ன நீ ஹர்ட் பண்ணிக்கோ. உனக்கு நீ அழிஞ்சு போ. பிரச்சனையே கிடையாது. நீ ஏன் போய் மத்தவன கெடுக்குற? அவன் ஒரு நம்பிக்கையோட இருக்கான். என் வேலையால தான் எனக்கு இது கிடைக்குது. அவன் நெனச்சுட்டு போட்டுமே! அப்படியே அத விட்டுறலாமே! நீ ஏன் போய் கடவுளால தான் உனக்கு இது இப்படி நடக்குதுன்னு நீ சொல்ற? அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏன் உன் நம்பிக்கை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட நீ திணிக்கிற? உனக்கு நடக்கிறதே பிளசிபோ எஃபெக்ட்ன்றது கூட ஏன் உன்னால புரிஞ்சுக்க முடியல? அதாவது நல்ல சில சில பேர்கள் எப்படி இருப்பாங்க, நல்ல விஷயம் நடந்தா கடவுள் செய்றது. கெட்ட விஷயம் நடந்தா வந்துட்டு அது கிடையாது. எல்லாமே எழுதி வச்சிருக்கு. எல்லாமே உனக்கு என்ன சொல்றது? உனக்கு வசதியா இருக்கும்போது நீ கடவுளாலன்னு வச்சுப்ப. இதே வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கும்போது வந்துட்டு, நீ அதுவும் கடவுளாலன்னா நீ ஒத்துக்கணும் தானே! அதையும் நீ ஒத்துக்க மாட்ற. சில டைம்ல வந்து நம்ம மனசாட்சி நமக்கு ஒத்துக்காது இந்த விஷயம் செய்யறதுக்கு. அத அப்படியே சொல்லிட்டு போ. எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்கும். அதனால தான் நான் செய்யல. ஏன் கடவுள தூக்கிட்டு வந்து அங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒருத்தங்கள ஹர்ட் பண்ணணும்னா, நீங்க நேரடியா போய் சொல்லுங்க. எனக்கு உன்ன பிடிக்கல. எனக்கு உன்ன பார்த்தா இரிட்டேட் ஆகுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. அத போய் வந்துட்டு, நீ அன்னைக்கு அப்படி பண்ணல்ல. அதனால தான் உனக்கெல்லாம் இப்படி ஆகுது. நீ அன்னைக்கு என்ன ஹர்ட் பண்ண தெரியுமா? நான் கடவுள்ட்ட சொன்னேன். அந்த மாரி எனக்கு மனசு சரியில்ல கடவுளே! என்ன இந்த மாரி பண்றாங்க. பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஒரு என்ன சொல்ற ரிலிஜியன்லயுமே சொல்றது என்னன்னா, நல்லது செஞ்சா கடவுள் உன்னைய வந்து நல்லா பார்த்துப்பாரு. கெட்டது செஞ்சா உன்ன தண்டிப்பாரு. ஆனா ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா, கெட்டது செய்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. நல்ல ஜாலியா, சந்தோஷமா, ஹேப்பியா இருப்பாங்க. அதுக்காக நான் கெட்டது செய்யுங்க அப்படின்னு சொல்லல. அது ஏன் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த நினைக்கிறவங்க நல்லா இருப்பாங்கன்றதோட நம்ம விட்டுருவோமே! அது ஏன் நீ கெட்ட விஷயத்த செஞ்சா அழிஞ்சு போறன்னு அது அவங்களுக்கு தெரியாதா? என்னமோ வந்துட்டு என்ன சொல்றது? அவன் கெட்டது செய்றான். அதையும் வந்து கடவுளே செய்ய வைப்பாராம். அவன் கெட்டது செஞ்சு அவனுக்கு அந்த கெட்ட விஷயம் நடக்கும்போது, அதுவும் கடவுளே குடுப்பாராம். எந்த கடவுள் எந்த ஊர்ல வந்து மக்கள தண்டிக்கணுன்ற மாரி சொல்லியிருக்காரு? அதாவது அந்த மூவி வந்தது இல்லையா? ஆர்ஜே பாலாஜி மூவி. அதாவது இங்க சாமி கும்பிடுறவங்க எல்லாம் பாதி பேர் வந்துட்டு நம்பிக்கையில கும்பிடுறது கிடையாது. அதாவது பயத்துல கும்பிடுறாங்க. கும்பிடலன்னா என்ன ஆயிடும்? ஏதாவது தப்பா நடந்துருமோ? ஆ சாமிக்கு விரதம் இல்லன்னா தப்பா ஏதாவது நடந்துருமோ? அதாவது ஃபியர்ல தான் வந்து கடவுள கும்பிடுறாங்க. இந்த கயிறு கட்டணும். அந்த கயிற எடுத்து போட்டுட்டா நமக்கு என்ன ஆயிடுமோ? ஆ தப்பாயிடுமோ? அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் இதனால தான் கடவுள கும்பிடுறோன்றது போயிட்டு, ஃபியர்னால நான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது, எனக்கு வேணும்னா, நான் என்ன வருத்திக்கிட்டா தான் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது. அதாவது இந்த ஃபாஸ்டிங் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்னால எனக்கு புரிய வைக்க முடியல. அதாவது நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு ஹண்ட் பண்ணி தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு நான்வெஜ் மீல் கிடைக்கும். ஒரு டியரோ ஏதோ சாப்பிடுறாங்கன்னா, அப்ப நல்லா சாப்பிட்டுப்பாங்க. புரோட்டீன்றதுனால அவங்களுக்கு அதாவது பசி போயிடும். அந்த மாரி இருக்கும். அடுத்த ஒரு
2-3 நாள் ஹண்ட் பண்ணாம இருந்தாலும், அப்ப என்ன பண்ணும்னா, இது சாப்பிட்டப்போவே வந்து இது வந்து ஃபேட்டா டெபாசிட் பண்ணி வச்சுக்கும். ஸோ, அந்த 3 டேஸ் வந்துட்டு சர்வைவ் பண்றதுக்காக. ஏன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான். ஹண்ட் பண்றாங்க. ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும். இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு இருக்காதுன்றதுனால, அது ஃபேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அவங்க நடுவுல வந்து என்ன முடியுதோ அத சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட வழக்கமா இருந்தது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஃபாஸ்டிங் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், சம் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங்லாம் இருக்கு. நான் வந்து எல்லாமே தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த ஃபாஸ்டிங் இருக்கவங்க என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்றாங்கன்னா, நம்ம 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 உடம்பு அப்படியே தானே எவால்வ் ஆயிட்டு வந்திருக்கு. இப்ப நீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா, அது என்ன நினைக்கும்னா, நீங்க சாப்பாடு இருக்கப்போவே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இவன் ஃபாஸ்டிங் இருப்பான், இவன் சில நேரம் சாப்பிடாம இருப்பான். அப்ப நம்ம இந்த எனர்ஜி யூஸ் பண்றதுக்கு வேணும்னு. ஓகே. இட்ஸ் அ குட் திங் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன 8 to 8 சாப்பிடலாம் அப்படின்ற மாரி. அது ஒரு நார்மல் தான். காலையில 8 மணிக்கு மேல நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். நைட் 8 மணிக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சுருவேன். ஏன்னா எப்படியும் நான் நைட் தூங்க போறேன். எனக்கு அவ்வளோ எனர்ஜி தேவை கிடையாது. ஓகேவா? அது ஓகே. அந்த விண்டோவ எக்ஸ்டெண்ட் பண்றது அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேணாம். அது ஒரு ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் அது. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருங்க. ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருங்க போதும். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா சாப்பிட்டுட்டே இருக்கோம், அடிச்சுட்டே இருக்கு வயிறு. கொஞ்சம் ரெஸ்ட் குடுப்போம். ரொம்ப நார்மலான விஷயம் தான் அது. ஒரு நாள் ஃபுல்லா வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது. அதாவது ஒரு சில பேர் பரவால்ல. டீ, காஃபி குடிப்பாங்க, ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. சில பேர் அது கூட கிடையாது. அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது, அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேர் நெனைப்பாங்க, நான் அந்த மாரிலாம் ஃபாஸ்டிங் இருந்து உடம்ப குறைச்சுட்டேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்க சக்சஸ அச்சீவ் பண்ணிட்டோம்னு நெனைப்பாங்க. இந்த நீயா நானால தான் ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க. சக்சஸ அச்சீவ் பண்ணிட்டோம்னு நெனைப்பாங்க. 2 மந்த்ஸ் நல்லா வெயிட் குறைஞ்சு செம்மையா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இறந்திருப்பாங்க. எங்களுக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் வரும்போது பார்த்தா, ஃபேட்டா அதாவது ஆர்கன்ஸோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. அது ஷ்ரிங்க் ஆயிருக்கு. அதனால இறந்து போயிருக்காங்க. அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாவே ஃபாஸ்டிங் யாரு நம்ம அப்பா, அம்மா தான் இருப்பாங்க. ஸோ உங்க வீட்ல யாராவது இருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து இத புரிய வைங்க. சாப்பிடாம இருந்தா தான் ஃபேட் ஜாஸ்தி ஆகும். கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும். பிரச்சனை வரும். வேளா வேளைக்கு சாப்பிடுறது நல்லது. விரதம் இருக்கியா? வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை இருந்துக்கோ. அது கூட இருக்காதுன்னு தான் சொல்லுங்க. அப்படி இருந்துக்கோன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த சயின்டிஃபிக்கா இருக்கிறது வந்துட்டு புரியலன்னு இல்ல. அவங்க படிக்காதனால அவங்களுக்கு புரியலன்னு இல்ல. அவங்க அத ஏத்துக்க வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா, அவங்க பார்ன் அண்ட் ப்ராட் அப்பே இப்படி இருக்கும்போது, திடீர்னு ஒரு விஷயம் வந்து சயின்டிஃபிக்கலி இப்ப ராங்குன்னு அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, அத அவங்களால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு புரிஞ்சாலும், அத அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஃபியர் தான். இவ்வளோ நாளா நான் விரதம் எடுத்துட்டேன். திடீர்னு நான் சாப்பிட போறேன். அப்போ நான் விரதம் இல்லாம போயிட்டா, கடவுள் எனக்கு கேட்கிறத குடுக்க மாட்டாரா? நான் நல்லா இருக்க மாட்டேனா? என் பிள்ளைங்களுக்காக தான நான் இது பண்றேன். ஸோ, இது அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்களோட அப்பா, அம்மா வந்து இந்த மாரி ஃபாஸ்டிங் இருக்க ஆட்கள்னா, அப்பப்ப அவங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. ஒரு டாக்டர்ட்ட கூட்டு போங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாரி சாமி கும்பிடுறவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜா, ஒரு தப்பான விஷயமா நான் இத வந்து நெனைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். கடவுளுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு. நீ எங்க சொல்லுங்க? நீ சாப்பிடாமன்றதுக்காக உனக்கு நல்லது நடந்துற போதா? கிடையாது. நீ உன்ன வருத்திக்கிறன்றதுனால உனக்கு கடவுள் அத குடுக்க போறாரா? கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களும் தான் நல்லா இருக்காங்க. நல்ல என்ன சொல்றது? இப்ப எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. இந்த எதிர்த்த வீட்டு ஆன்டிய பத்தி சொல்லுவாங்க. எங்க எனக்கு எங்க வீட்லலாம் ஃப்ரைடே ஆனா வீடு துடைக்கணும், கழுவணும். அம்மா சொல்லுவாங்க. அந்த அந்த பொம்பளலாம் வந்து காலையில எழுந்திருக்கிறதே கிடையாது. அழுக்கு நைட்டியோட தான் சுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. நல்லா தான் இருக்காங்க. நானும் அதான் சொல்றேன். நீ வந்து வீடு தொடச்சு சுத்தமா வச்சுக்கிறதுனால தான் நீ நல்லா இருக்கன்னு அர்த்தம் கிடையாது. நீ அது பண்ணாம இருந்தாலும் நீ நல்லா தான் இருக்க போற. ஏன்னா அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் வேற. நம்ம நல்லா இருக்கிறதுக்கும், வீடு துடைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்ல. வீடு ஏன் துடைக்கிறோம்? கிளீனா இருக்கணும்னு துடைக்கிறோம். இதே நம்ம சிட்டில பொல்யூஷனா இருக்க இடத்துல டஸ்ட் டெய்லி படியுதுன்னா, வாரத்துக்கு ஒரு தடவ தொடச்சு தான் ஆவாங்க. ஏன் உங்க வீடு வந்து ஒரு ரிமோட்ல இருக்கு, வில்லேஜ்ல இருக்குன்னா, அங்க அவ்வளோ டஸ்ட் படாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவ தொடச்சா போதும். நீ வீடு துடைக்கிறதுனால நீ நல்லா இருக்கன்னு சொல்லி நீ எப்படி நினைப்ப? அதுதான். அந்த ஒரு கோரிலேஷனே அங்க இல்ல. கோரிலேட்டே பண்ணக்கூடாது. எப்படி கண்ணாடி திறப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படின்ற மாரி, வீடு தொடச்சா நம்ம நல்லா இருப்போம். அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. ஓகே கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அது வேற. அது ஒரு தப்பான ப்ராவர்ப். அத நம்ம இங்க பேசவே கூடாது.
தப்பான ப்ராப்ளம்னா இது நம்ம பேசுற கண்டெக்ஸ்ட்க்கு சொல்றேன். கிளென்லினஸ் அவசியம் தான். ஆமா, கிளென்லினஸோட இருந்தீன்னா உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது. நீ நல்லா இருப்ப. அப்படிதானே அத ரிலேட் பண்ண முடியும். நான் வந்து வாழ்க்கையில நல்லா இருப்பேன். எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னா நான் வீடு துடைக்கணும். என்னங்க இது ஒரு எனக்கு புரியலங்க. என்னால புரிய வைக்க முடியல. அதாவது என்ன சொல்றது? நான் இப்போ ஒரு 2ஆம் கட்ட நிலைமையில இருக்கேன். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லாமலும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஓரளவு தான். ஓரளவு தான் நான் சாமி கும்பிடுவேன். ஓரளவு தான் நான் நம்புவேன். அதாவது எக்ஸ்ட்ரீமா அந்த பீப்பிள் போகும்போது வந்துட்டு அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸையோ, நம்ம ரிலேட்டிவ்ஸையோ, நம்மளோட ஏஜ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கவங்களையோ, நம்மளால வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஒரே வழி என்ன இருக்குன்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் அத பத்தி பேசுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அத பத்தி சொல்லுங்க. அதாவது எரிச்சல் ஆயிருச்சு. இது வாய் மூடுனா போதும். நம்ம இத பண்ணாம விட்டுடலாமே அப்படின்ற அளவுக்கு அவங்கள அத ஒரு வாட்டி நம்ம பண்ண வச்சுட்டோம்னா போதும். அதாவது எப்படி சொல்றது? ஒரு வாட்டி ஒரு கேஸ்ல ஜெயிச்சுட்டு அத கோட் பண்ணி மத்த கேஸ்லலாம் பேசலாம் இல்லையா? அந்த மாரி அவங்கள ஒரு வாட்டி பண்ண வச்சு, அதோட ரிசல்ட்ட அவங்கள காட்ட வச்சுட்டோம்னா, அவங்களுக்கு அந்த பிலீஃப் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது நீ பண்ணலனாலும் நீ நல்லா இருப்பேன்றத அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம புரிய வச்சுட்டோம்னா, அவங்க அத பிலீவ் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பட் அவங்கள அதுவரைக்கும் நகர்த்திட்டு போய் இந்த விஷயத்த செய்ய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஏன் இத பத்தி நான் பேசுறேன்னா, அதாவது ஒருத்தவங்க வந்து நான் நெறைய திருக்குறள் இருக்கு. அதாவது ஒரு பெஸ்ட்டான திருக்குறள்னா, "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்." இது வந்து எவ்ளோ இருக்கிற திருக்குறள்லயே இதுதான் ரொம்ப அழகான திருக்குறள்னு சொல்லலாம். ஏன்னா, கடவுளாலே ஒரு விஷயம் முடியலன்னா கூட, முயற்சி பண்ணா ஒரு விஷயம் முடியும். அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பா இருந்தே ஆகும். அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள். முயற்சி பண்ணி ஒருத்தன் ஒரு விஷயத்த அடையறான்னா, அத அவன பாராட்டுங்க. "நீ முயற்சி பண்ணனால நீ இந்த அளவுக்கு வந்திருக்க." சரி சொல்லுங்க. கடவுளாலேயே நடந்திருக்குன்னு கூட சேர்த்து சொல்லுங்க. தப்பு கிடையாது. ஆனா, அவன் முயற்சி பண்ணது எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடவுளால தான்றபோது, அப்ப அவனுக்கு அந்த ஒரு கஷ்டம் வருது. என்னடா இவ்ளோ படிச்சு என்னடா இவ்ளோ பிரயோஜனம்? சாமி கிட்ட இருந்து அருள் இல்லன்னா நம்ம வாழ்க்கை வந்து சரியாவாதா? என்னமோ நம்ம நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. கடவுளால தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே! என்னடா இது நியாயம்? அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான்ல. நீங்க ஏன் அத போய் அவனுக்கு பண்றீங்க? அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவேஷன். என்னோட மோட்டோவே. நீ சாமி கும்பிடு. நீ மூட நம்பிக்கையோட இரு. நீ அழிஞ்சு போ. நீ என்னமோ பண்ணிட்டு போ. நீ ஏன் மத்தவன போய் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற? உன் வேலைய பார்த்துட்டு நீ இரு. நீ வந்து லூஸ்தனமா ஏதாவது யோசி. நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கோ. ஏன் நீ மத்தவங்கள போய் இது பண்ற? அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட பிலீஃப் உங்களோட வச்சுக்கோங்க. மத்தவங்க மேல போய் திணிக்காதீங்க. இது கடவுள கும்பிடுறவங்க கடவுள் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து தான். உனக்கு கடவுள் இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால லூசு பசங்க கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, நீ உன் வேலைய பாரு. நீங்களும் நான் வந்து கோயிலுக்கு போறேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத நீங்க நெனைங்க. நீங்க வந்து அவங்கள திருத்தி இங்க கூட்டு வரணும்னு நெனைக்காதீங்க. அவங்களும் இங்க இருக்கவங்கள திருத்தி கூட்டு போணும்னு நெனைக்காதீங்க. அதாவது 2மே ஒரு லிமிட்ல இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அது வந்து லிமிட்ட தாண்டி எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா, அது சாமி கும்பிடுறாங்களோ இல்லையோ 2 பேருக்குமே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.